அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அடுப்பிலிருந்து வெளிப்பட்டு பல சாதனைகளை புரிந்த கோரக்கர் சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுப்பு சாம்பலிலிருந்து வெளிப்பட்டு பல அற்புதங்களை நிகழ்த்திய கோரக்கர் சித்தரின் பெருமையை கண்டிப்பாக தெரிந்து கொள்வது சிறப்பு வாய்ந்தது. கோரக்கர் சித்தர் கார்த்திகை மாதம் ஆயிலம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தார்கள் என போகர் கூறுகிறார். இவர் வட இந்தியாவைச் சேர்ந்த கோரக்கர் மராட்டியர் ஆயினும் தமிழ்நாட்டில் உள்ள சதுரகிரியை நோக்கி பயணம் செய்து போகரை தோழராக கொண்டார். சட்டைமுனி கொங்கணர் இவருக்கு நெருக்கமானவர்கள். ஒரு நாள் சிவபெருமான் கடற்கரையில் உமாதேவிக்கு தாரக மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த பொழுது தேவி சற்று உணர்ந்தார்கள், அதாவது உறக்க நிலையை அடைந்தார்கள். சிவபெருமான் உரைத்து கொண்டிருந்த தாரக மந்திரத்தை ஒரு கடலிலிருந்து மீன்குஞ்சு ஒன்று கேட்டு மனித வடிவமாகியது. சிவபெருமான் அதற்கு மச்சேந்திரன் எனும் பெயர் குறிப்பிட்டார். அவர் சிறந்த சித்தராகி ஞானத்தை பெறுமாறு அருள் புரிந்தார். பரம்பொருள் சிவபெருமான் குரு மச்சேந்திரர் அவர்கள் தவம் புரிந்து சிறந்த சித்தரானார். இவர் ஒரு ஊரில் சென்று கொண்டிருந்த பொழுது இவருக்கு பிச்சையிட்ட பெண் ஒருவர் மனக்குறையோடு பிச்சையிட்ட மச்சேந்திரர் அப்பெண்ணிடம் உனக்கு என்ன துன்பம் யாது என கேட்டார். அப்பெண் தான் மகப்பேர் இன்றி வருந்துவதை வருத்தத்துடன் வருத்தப்படுகிறார். மச்சேந்திரர் சிறிது திருநீற்றை கொடுத்து இதனை நீ உட்கொண்டால் மகப்பேறு அடைவாய் என கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். தான் திருநீர் பெற்ற செய்தி அவள் அண்டை வீட்டு பெண்ணிடம் கூடுகிறார். அவளோ யாரோ ஒரு பைத்தியக்காரன் அதனை கொடுக்கிறான், அவன் பின்னாலே உன்னை இழுத்து கொண்டு போய்விடுவான், அது மாந்திரீக திருநீர், அதனை அப்படியே கொட்டிவிடு என தவறாக அவருக்கு அறிவுறுத்துகிறார். உனக்கு அந்த விபூதி கொடுத்தவர் போலித்துறவியாய் இருந்தாலும் இருக்கலாம், எனவே அவ்விபூதியை சாப்பிடாதே என்று சொல்லி அதனை தடுத்து விடுகிறார். இதனால் பயமடைந்த அப்பெண் தான் பெற்ற அந்த திருநீரை அடுப்பில் கொட்டி விடுகிறார்கள். சில ஆண்டுகள் சென்றவென்று மச்சேந்திரர் அவர்கள் மீண்டும் அந்த ஊருக்கு வருகிறார். தான் முப்பெரும் சமயம் ஒரு நாள் பிள்ளை பேருக்காக திருநீர் அளித்த பெண் வீட்டிற்கு சென்று அம்மணி உன்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும், அவனை அழைப்பாயாக என கூறுகிறார் மச்சேந்திரர். பக்கத்து வீட்டு பெண் பேச்சை கேட்டு அன்புடன் அளித்த விபூதியை உண்ணாமல் அடுப்பில் கொட்டிவிட்டதை இப்பொழுது மகன் இல்லாமல் வருந்தும் நிலையை நான் ஏற்றுக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னித்து காத்தருள வேண்டும் என வருத்தத்துடன் அந்த பெண் தனக்கு குழந்தை இல்லாததை வருத்தத்துடன் கேட்கிறார்கள். மச்சேந்திரர் அவர்கள் சரி அந்த விபூதியை எங்கு கொட்டினாய் என கேட்கிறார். அவளும் அந்த விபூதியை அந்த அடுப்பின் சாம்பலை காட்டினார்கள். மச்சேந்திரர் அடுப்பின் பக்கத்தில் நின்று கோரக்கா என்று கூப்பிடுகிறார். அடுப்பு சாம்பலில் இருந்து குழந்தை ஒன்று சித்தர் திருநீர் கொடுத்த காலம் முதல் இருக்க வேண்டிய வளர்ச்சியோடு வெளிப்பட்டது. குழந்தை ஒன்று சித்தர் திருநீர் கொடுத்த காலம், எப்பொழுது அந்த காலத்தில் கொடுத்தாரோ அந்த சில ஆண்டுகளுக்கு முன் குழந்தை பிறந்த அந்த வளர்ச்சியில் அந்த குழந்தை வெளிப்பட்டது. அந்த கோதார அடுப்பின் சாம்பலில் இருந்து வெளிப்பட்டதால் கோரக்கர் என பெயரிட்டு சீடனாக மச்சேந்திரர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நாள் கோரக்கர் ஒரு வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்கிறார். அந்த வீட்பெண்மணி ஒரு சுவையான வடையை கொடுக்கிறார்கள். அந்த வடையை கோரக்கர் மச்சேந்திரருக்கு அருளுகிறார். வடையை தின்ற மச்சேந்திரர் மறுநாளும் அதே போன்ற வடை வேண்டும் என கோரக்கரிடம் கேட்கிறார். கோரக்கரும் மறுநாள் வடை தந்த அந்த வீட்டிற்கே பிச்சை கேட்டு செல்கிறார். ஆனால் அப்பெண்ணோ வடை இல்லை என சொல்லி சாதம் போடுகிறார்கள். ஆனால் கோரக்கரோ தன் குருவிற்கு வடைதான் வேண்டும் என வாதாடுகிறார். அந்த பெண்ணிற்கு கடும் கோபம் வந்து விடுகிறது. எது இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் கொடுக்க முடியும், பிச்சை கேட்டால் அது வேண்டும் இது வேண்டும் என கேட்கக்கூடாது என கண்டிக்கிறார்கள். உன் குரு வடை கேட்டால் போயிற்று, இதுவே உன்னுடைய கண், உன் குரு வடை கேட்டதால் போய்விற்று, அதே போல் உன்னுடைய கண், உன்னுடைய குருவானவர்கள் வடை கேட்டதால் தப்பித்தோம், இதுவே உன்னுடைய கண்ணை வேண்டுமென்று கேட்டால் நீ தருவாயா கோரக்கா என்கிறாள் அந்த பெண். இதனை கேட்ட கோரக்கர், என்னுடைய குருநாதர் என் கண்ணை கேட்டாலும் கண்டிப்பாக தருவேன்,
அந்த கண்ணை நீயே பெற்றுக்கொண்டு வடையை கொடு என கூறி தன்னுடைய கண்ணை பெயர்த்து அந்த பெண்ணிடம் கொடுத்து விடுகிறார். அந்த பெண் அவர்கள் உடனடியாக பயந்து போய் உடனே இனிமையான வடைகளை நெய்யில் சுட்டு கொடுக்கிறார்கள். வடையை கோரக்கர் தம்முடைய குருவிற்கு கொடுக்கிறார். வடைகளை சாப்பிட்ட மச்சேந்திரர் கோரக்கரை பார்த்து உன்னுடைய கண் எங்கே என கேட்க கோரக்கர் நிகழ்ந்ததை வருத்தத்துடன் கூறுகிறார். கோரக்கர் தன்மேல் வைத்திருந்த அன்பையும் பாசத்தையும் உணர்ந்த மச்சேந்திரர் இழந்த கண்ணை திரும்ப பெறுமாறு அருள் புரிந்தார். முக்கியமாக மச்சேந்திரர் மலையாள நாட்டிற்கு சென்றார். அந்நாட்டு அரசிக்கு மீனநாதன் என்ற குழந்தை பிறந்தது. இதனை அறிந்த கோரவர் குருவை எப்படியும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று மலையாள நாட்டை அடைந்தார். மச்சேந்திரரை பார்த்து குருவே புறப்படுங்கள், நாம் நமது இருப்பிடத்திற்கு செல்வோம் என அழைத்தார்கள். இவர்களுக்கு வழி செலவிற்கு வேண்டுமென்று அரசி பிரேமலா ஒரு தங்க கட்டியை பையிலிட்டு கோரக்கருக்கு அறியாமல் மச்சேந்திரரிடம் கொடுத்தார். இருவரும் செல்லும் வழியில் ஆங்காங்கே எதிர்பட்டவர்களும் இங்கே கல்வர்கள் பயம் உண்டோ என்று கேட்டுக்கொண்டே வந்தார் மச்சேந்திரர். இதனை கவனித்த கோரக்கர் மச்சேந்திரருக்கு தெரியாமல் அவருடைய பையில் இருந்த தங்கக்கட்டியை எடுத்து வெளியே எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு கல்லை வைக்கிறார். மச்சேந்திரர் தங்கக்கட்டி உள்ளதா என்று பையை திறந்து பார்த்தபொழுது தங்கத்திற்கு பதிலாக கற்கள் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். கோரக்கர் மீது கோபம் அடைந்தார். அடப்பாவி, நீ என்னுடைய பொருளை கைப்பற்றி கொண்டாயே, நீ எனக்கு சீடனில்லை, இனி நான் என்னுடன் சேராதே என்று கூறினார். குருவை நல்வழிப்படுத்த நினைத்த கோரக்கர் ஒரு மலை மீது ஏறி சிறுநீர் கழித்தார். உடனே அந்த மலை முழுவதும் தங்க மலை ஆனது. கோரக்கர் குருவை பார்த்து தங்களுடைய பொருளை எடுத்து கொள்ளுங்கள் என கூறினார். அறியாமையால் உடல் நின்ற மச்சேந்திரரை பிடித்திருந்த மாயை விலகியது. மனம் தெளிவு பெற்ற குரு சீடனை வெகுவாக பாராட்டினார். ஆயினும் குருவை பிரிந்து கோரக்கர் தனியே சென்று தவம் புரிந்து அஷ்டம சித்திகளையும் காய கல்ப சித்திகளையும் பெறுகிறார். பின்னர் திருக்கைலாயத்தை அடைந்து அங்கும் அல்லாம தேவர் என்பவர் சந்திக்கிறார். கோரக்கல் அல்லாம தேவரிடம் நீங்கள் யார் என கேட்க அதற்கு இறந்து போகும் உடல் பற்று கொண்டவரை மதித்து செல்லத்தக்கது ஒன்றுமில்லை என்றார். கோரக்கர் குருவின் அருளால் காய சித்தி பெறும் எக்காலத்திலும் அழியாத உடலை பெற்றவர் நான் என்றார். ஆனால் அல்லாமரோ காய சித்தி பெற்றுள்ளதால் வாழ்நாள் அதிகமாகுமே அன்றி அதுவே நிலைத்திருக்காது. ஆகவே அழியும் இந்த உடலை அழியா உடலாக கூறுவது வீண் என்றார். வீண் தர்க்கம் வேண்டாம், இது நிரூபித்து காட்டுகிறேன் என கூறி அல்லாம தேவரிடம் கூர்மையான வாளினை கொடுத்து உன் தோல் வலிமையால் என்னை வெட்டு என்றார். அல்லாமர் கோரக்கரை வெட்டினார். உடலில் மீதப்பட்ட வாள் கின் என்ற ஒளியுடன் தெரித்து அகன்றதே அன்றி அவர் உடலில் எந்த ஒரு உறுப்புகளும் ஊறுபாடு எந்த ஒரு காயங்களும் ஏற்படவில்லை. செருக்குடன் அல்லாமரை கோரக்கர் நோக்கினார். அல்லாமர் கோரக்கரை நோக்கி, சரி, உன் திறமையை நிரூபித்து விட்டாய், இதோ இவ்வாளினால் உன் வலிமையுடன் நீ என்னை வெட்டு என கூறுகிறார். கோரக்கரும் அல்லாமரை வாள் கொண்டு வெட்டினார். அவ்வாள் அல்லாமரின் உடலில் புகுந்து வெளிப்பட்டது. மறுபடியும் வெட்டினார். காற்றை வெட்டுவது போல் உடலில் புகுந்து வெளிவந்தது. தன்னை விட மிக சக்தி பெற்ற அல்லாமரை வணங்கி தன் பிழையை பொறுத்து கொள்ளுமாறு கோரக்கர் வேண்டினார். இனிமையாகினும் உடம்பில் உள்ள பற்றினை நீக்கி உனது உண்மை நிலையை அறிவாய் என்று கூறினார் அல்லாமர். இதனை கேட்ட கோரக்கர் தன் உடலை ஆன்மாவின் வடிவம் என்று எண்ணியிருந்ததை விடுத்து உண்மை நிலையை உணர்ந்து கோரக்கர் செய்த நூல் கோரக்கர் வைப்பு என்றும் மீன் குஞ்சு வடிவத்தில் மச்சேந்திரர் கேட்ட தாரக மந்திரமே ஞானசர நூல் என கூறுவார்கள். இதில் சரம் பார்க்க ஆசன விதி, சரம் பார்க்கும் மார்க்கம், போஜன விதி, கருப்பக்குறியின் முறை, நாடியல் முறைமை முதலியவற்றை குறிப்பிடப்படுகின்றன. கோரக்கர் வரதமேடு என்னும் காட்டினுள் தவம் செய்த போது பிரம்ம முனியை சந்தித்து நண்பர்களாயினர். இருவரும் செய்த வலிய தவத்தினால் ஆறும்பெரும் சித்துக்களை அடைந்தனர். மேலும் ஐந்தொழில் ஐயும் இயக்கும் ஆற்றல் பெற வேண்டி இருவரும் யாகம் செய்ய துவங்கினர். யாகத்திலிருந்து 2 அழகான பெண்கள் எழுந்து வந்தார்கள். அதே அங்கு அக்னியும் வாயும் அவ்வெரு பெண்களையும் கண்டு மோகித்து நின்றார்கள். ஏகத்தை தடை செய்ய வந்த பெண்கள் மீது கோபம் கொண்ட கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து 2 பெண்கள் மீது தெளிக்க ஒரு பெண் புகையிலை செடியாகவும் இன்னொரு பெண் கஞ்சா செடியாகவும் மாறினார்கள். கோரக்கர் மூலிகை கஞ்சா, பிரம்மபத்திரம் புகையிலை,
பெண் மீது மோகித்த அக்னியும் வாயும் நெருப்பும் நீருமாக மாறி அச்செடிகளுடன் சேர்ந்தார்கள். அப்பொழுது சிவபெருமான் முனிவர்கள் முன் தோன்றி, இறந்து போனவர்கள் பிழைக்க வைக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களினால் உண்டான இரு செடிகளும் கற்ப மூலிகைகளாக திகழும் என வரம் தந்து மறைந்தார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.